அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். போதும். அப்போஸ்தலனாகிய பவுல், மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். எபேசுல வந்து அங்கே உள்ள விசுவாசிகளை, அங்கே உள்ள தேவனை விசுவாசித்து விசுவாசிகளாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவன் கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் அருப்புக்கோட்டையிலே இந்த சபையிலே விசுவாசிகளாய் மாறின பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? உங்க பதில் என்ன என்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஐயா, நான் என்ன பெற்றுக்கிட மாட்டேன்னு நான் சொல்றேன், கொடுத்தா பெற்றுக்கிட போறேன் அப்படின்னு சில பேர் மனதில் நினைக்கிறீங்க. ஆண்டவர் வந்து எதையுமே தவறா கேட்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க நம்ம வாசித்தோம்ல, 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38வது வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, எல்லாம் எடுங்க, 163ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 163ஆம் பக்கம், அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அடுத்த வசனம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், தூரத்தில் இருக்கிற நமக்கும். இன்னைக்கு ஆனா சொல்லும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம தூரத்துல தானே இருந்தோம். இப்ப உங்களுக்கும் எனக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் வாக்கு கொடுக்காம நம்ம இடத்துல கேட்க மாட்டாரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு 19ல, நீங்கள் விசுவாசிகளான போது, விசுவாசியா மாறி இருக்கிறீங்களா? விசுவாசியாய் மாறுவதற்கு ஒரு சபையில விசுவாசிகள் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி என்ன? சொல்லுங்க, மாறினவங்க சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஒரு சபையில நீங்க மெம்பர்ஸ் விசுவாசியா வர்றீங்க அப்படின்னா அதுக்குரிய தகுதி என்ன? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கும். சில சபைகளை சந்தா கட்டினா, புரியுதா உங்களுக்கு? சில சபைகளை சந்தா கட்டினா போதும். சில சபைகளை மெம்பரா ஆக்கிட்டா போதும். அதுக்குரிய மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்கும், அதை கொடுத்து நீங்க மெம்பர் ஆக்கிட்டீங்கன்னா போதும். ஆனா வசனத்தின்படியான ஒரு சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில மெம்பர்
விசுவாசியாய் மாறுவதற்கு வேதம் என்ன தகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது? மனம் திரும்பி இருக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனத்துக்கு மேல உள்ள வசனம் 42 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யணுமா? ஒரு விசுவாசியாயிருக்கிறவனுக்கு முதல் அடிப்படை காரியம் என்ன இருக்குது? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. என்ன செய்யணும்? வாயை திறந்து சொல்லுங்க. சத்தமா மனம் திரும்பணும். எதுல இருந்து மனம் திரும்பணும்? பதில் சொல்லுங்க. டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா வேகமா போயிடுவேன். எதுல இருந்து மனம் திரும்பணும்? பழைய வாழ்க்கையில இருந்து. பழைய வாழ்க்கைய உலகத்தோட போய்கிட்டே இருந்தோம். மனம் திரும்புதல் அப்படின்னா மனசு இங்கிட்டு வந்துருச்சு, நேரா போகாம. சொல்லுங்க. மனசு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்ப மனசு எங்கிட்டு வந்துருச்சு? திரும்புது. இயேசு பக்கமா. கர்த்தர் அழைக்கிறார், ஆண்டவர் நம்மை தொடுகிறார். அப்படிங்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய மனம் திரும்பின உடனே நானும் என்ன செய்ய விடுகிறேன்? சொல்லுங்க. சினிமா தியேட்டருக்கு போன காலு இப்ப சபையை தேடி வருது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரக கோவில தேடி போன காலு இப்ப எங்க தேடி வருது? இப்ப மனது திரும்ப இருக்கா? இல்ல பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்க திரும்புது, மற்ற நாள்லாம் அங்கேயே திரும்பிடுது அப்படின்னா இது மாய்மாலம். கவனிக்கிறீங்களா? உங்க கண்ணு என்னைய பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்க வருது, மற்ற நாள்லாம் உலகத்தோட உலகமா உலகத்தின்படியே போய்கிட்டு இருக்குன்னா இதுதான் மாய்மாலமான வாழ்க்கை, இதுதான் பொய்யான வாழ்க்கை, இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை. மனம் திரும்பி அடுத்து ஒவ்வொருவரும் அங்க ஒவ்வொரு வார்த்தை முக்கியம். உங்களுக்காக நானும், எனக்காக நீங்களும், அவர்களுக்காக அவர்களும், இவர்களுக்காக அவர்களும். சொல்லுங்க. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று. சொல்லுங்கய்யா. யாருக்காக? ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பாவ மன்னிப்புக்கு என்று அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. சொல்லுங்க. பாவம், என் பாவத்தை என் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு அதாவது கடந்த காலம். நான் சொல்றது என்னன்னா கடந்த காலத்தினுடைய என் பாவத்தை என் கர்த்தர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் கழுவி விட்டார், மன்னித்து விட்டார் அப்படிங்கிற நிச்சயம், கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன். நான் சொல்றது தமிழ்ல தானே சொல்றேன். சேர்ல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு காது கேக்குதா? நான் சொல்றத கவனம் இன்னொருக்கு சொல்றேன். கீழே போடுங்க கைய. என் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, அதுக்குரிய விலைக்கரையத்தை அவர் கொடுத்துட்டாரு. அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொள்ளும்படி அவர் தன் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். என் பாவத்தை இயேசு மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உள்ளவங்க நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. நிறைய பேர் கை தூக்கல. நான் சொல்றது புரியலையா? அல்லது பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லையா? சில பேர் சொல்றாங்க, நான் இங்கேயே இல்லையே, பரப்படி நீங்க கேட்கறது எனக்கு கேட்குங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றது? இங்க இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? இதுக்கு மட்டும் கையை உயர்த்துறீங்க. அப்படின்னா பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லையா? ஏன் பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கல? நீ தேவ சமூகத்துல போய் உன்னை பாவின்னு ஒத்துக்கிட்டு
ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்காக நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர்னு விசுவாசிச்சா அந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆமென். வசனம் என்ன சொல்லப்படுகிறது வாசிங்க. 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஒவ்வொரு வார்த்தையா வாசிங்க. நம்முடைய, கவனிங்கம்மா பிள்ளைகளை எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க, என்னைய கவனிங்க. நம்முடைய சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய வாசிங்க. நம்முடைய பாவங்களை, ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க சத்தமா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். அப்படி இருக்கா? வேற எப்படி இருக்குது? நாம் அறிக்கையிட்டால். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்க? உங்க பைபிள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கா? உங்க பாவத்தை நீங்க போய் தேவ சமூகத்துல அறிக்கை செய்தால், பாவங்களை நமக்கு, எல்லாம் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், ஒன்றெண்டு இல்ல, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரா? உண்மை உள்ளவரா இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்மதை அறிக்கை செய்யல. அந்த கான்பிடன்ட் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வேற ஏதாவது பாவத்தை நான் கழுவணும்னா நீ இதை செய்டான்னு சொல்லியிருக்காரா? உங்க பாவம் தொலையணும்னா நீ இந்த பூமியை 3 தடவை சுற்றிட்டு வாடான்னு சொன்னாரா? இல்லை எருசலேமுக்கு 3 தடவை வந்துட்டு போன்னு சொன்னாரா? சொல்லுங்க. அந்த உலகத்தாங்க சொல்ற மாதிரி காசி டு கன்னியாகுமரி, அதை அந்த ராமேஸ்வரம் வரைக்கும் கால்நடையில போயிட்டு வரேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார் சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காரு? மனசுல ஆகணும். என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. நீ சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். அறிக்கை செய்ய சொல்றார். அதை செய்ய முடியலைன்னா அப்புறம் என்ன செய்யறது? சரி, வேற ஏதாவது ஒன்று பெருசா செய்ய சொல்லியிருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அந்த நாகமான்கிட்ட சொன்னார்ல, அவன் வேலைக்காரன் கேட்டான். கவனிக்கிறீங்களா? நாகமான போய் அந்த யோர்தான்ல போய் 7 தடவை அப்படி முங்கி எந்திரா, உனக்கு அந்த குஷ்டரோகம் சுகமாயிரும் சொன்ன உடனே அவனுக்கு விசுக்குன்னு கோவம் வந்துருச்சு. விசுக்குன்னு கோவம் வந்து, ஏன் எங்க ஊர்ல குளிக்கிறதுக்கு அந்த அவ்வளவு பெரிய நதிகள்லாம் பர்பாரம், அதுமே பெரிய 2-3 பேர் சொல்லுவான், அவ்வளவு பெரிய நதிகள் இருக்கு, இந்த சின்ன யோர்தான்ல போய் முங்கி குளிக்க சொல்றாரு. அவர் வந்து அப்படியே தொட்டு அப்படியே தடவி கொடுத்து சுகமாக்குவாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி நீ போய் குளிக்க சொல்லிட்டான் அப்படின்னு கோபம் போட்டு அப்படியே திரும்ப போகும்போது பக்கத்துல இருந்த ஒரு அவனுடைய சேவகன் சொல்றான், தகப்பனே, அந்த மனுஷன் ஒரு பெரிய காரியத்தை போய் செய்ய சொன்னான், செஞ்சிருப்பியா இல்லையா? ஆமா. இப்ப உன்னை குளிக்கத்தானே சொல்றாரு, 7 தடவை முங்குனா சுகமாயிருவேங்கிறார், ரொம்ப சின்ன காரியம் தானே, முங்கிட்டா என்ன அப்படின்னு கேட்ட உடனே தான் இவனுக்கு புத்தியே வருது. இல்லையா சொல்லுங்க ஐயா. வானத்தை வில்லா ஓடி இல்லாட்டி இந்த நாட்டை போய் ஜெயிச்சுட்டு வான்னு சொன்னா ஜெயிச்சுட்டு வந்திருப்பான், ஏன்னா அவ்வளவு திறமசாலி. ஆனா இப்ப போய் அந்த யோர்தான் நதி அந்த போகுது, அதுல போய் 7 தடவை முங்குடா உனக்கு சுகமாயிரும் சொன்னா கோபம் வருது. இன்னைக்கு அதே கேஸ் தான். இயேசு கிறிஸ்துவிட்ட போய் எனக்காக நீங்க பாடுபட்டீங்க நம்புறேன்னு சொல்லி போய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால், ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா சொல்லணும். ஆண்டவர் சமூகத்துல உள்ள போய் யாரும் பார்க்க வேண்டாம், யாரையும் கவனிக்கும். தேவ சமூகத்துல தனிப்பட்டு ரூமுக்குள்ள போய், ஆண்டவரை என் அக்கிரமத்திற்காக நீர் என்ன செய்தீர், பலியானீர், தண்டிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்கள் இவ்வளவு இருக்கு, என் வாழ்நாளில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சேன், இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சேன், என்னை மன்னிங்கன்னு அறிக்கை செய்யறதுக்கு முடியல. அறிக்கை செஞ்ச உடனே என்ன சொன்னார்? அறிக்கை செய்தால் அவர் மன்னிப்பதற்கு, நம்முடைய எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. பொய் சொல்லுவாரா நம்முடைய ஆண்டவர்?
நீங்களும் நானும் உண்மைதான் பேச மாட்டோம், ஆனா அவர் பொய் தான் பேச மாட்டார். ஒரு நாளும் தாம் சொன்ன வார்த்தையை மாறவே மாட்டார். அறிக்கை செய்ய முடியுமா? சொல்லுங்க, அறிக்கை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும்னா விடுதலை, ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. அப்படியா? அப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். பாவ மன்னிப்புக்கு என்று அப்படித்தான் வசனம் சொல்லுது. ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணுமா? அங்க பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் தனித்தனியாக பாவ மன்னிப்புக்கு என்று, பாவத்தை மன்னிக்கப்பட்டதுக்காக அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய பேர் பாவத்தை அறிக்கை செய்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா பாவத்தை ஒத்துக்கிறதே இல்லை. தான் தவற ஒத்துக்கிடவே செய்யாதவன் எப்படி அறிக்கை செய்வான்? நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கிடாதவன், நான் செய்யறது தப்புத்தேன்னு ஒத்துக்கிடாதவன் எப்படி போய் அறிக்கை செய்வான்? இப்ப இருக்கிற பிரச்சனை அதாகும். ஆமென். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவே, அது வரம்ங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம். அதை ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியலைன்னா, நான் ஒழுங்கான பாதையில ஒழுங்கா போயிருக்க. ஆமென் சொல்லுங்களேன். அங்க 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நீங்க கேள்விப்பட்டீங்களா? கேள்வியே படலை, கேள்வியே படாதவங்க அவங்க. பரிசுத்த ஆவி அப்படிங்கிறத பத்தியே என்னன்னே தெரியாது. அப்படியா? அப்படி எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? யோவான் கொடுத்தார்ல. யோவான் எப்ப கொடுத்தாருங்க? சொல்லுங்க, யோவான் எப்ப கொடுத்தாரு? சொல்லுங்களேன், வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். யோவான் எப்ப கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னதாக அவர் மனம் திரும்புதலுக்கென்று என்ன செஞ்சாரு? ஞானஸ்நானம் கொடுத்தார். மனம் திரும்புவதற்கு முன்னாடியே ஞானஸ்நானம். இது பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம். எத்தனை ஞானஸ்நானம் இருக்கு? நீங்க எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நான் முழுகி ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நல்லா உயர்த்துங்க. எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? திருவிருந்து எடுக்கிறீங்கல்ல, எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? 2 ஞானஸ்நானம் இருக்கு. நான் வசனத்தை வேணா எடுத்து பாய்ச்சி பாருங்க. 19 எடுங்க, 19 எடுங்க. அப்பொழுது 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், 3வது வசனம். அப்பொழுது எல்லாரும் பாருங்க, 19:3. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். என்னங்க? யோவான் சத்தமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். சொல்லுங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். அது என்ன ஞானஸ்நானம்? பாவ மன்னிப்புக்கு. அவன் என்ன ஞானஸ்நானம் கொடுத்தான் பாருங்க. மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம். ஆமென் சொல்லுங்களேன். மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம். அவங்களே அங்கேயே சொல்லப்பட்டிருக்கும், 19லயே சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. 19லயே அப்பொழுது பவுல் யோவான், அடுத்த வசனம். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? மனம் திரும்புதல். சத்தமா சொல்லுங்க. முதல் ஞானஸ்நானம் என்ன எடுத்திருக்காங்க? மனம் திரும்புதலுக்கு. மனம் திரும்புதலுக்குன்னு முந்தி ஒரு ஞானஸ்தானம். இப்ப மறுபடியும் அப்படி வாசிங்க. கொடுத்தானே என்றான். அதை அவர்கள் வாசிங்க. அதை கேட்டபோது, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. அதை அவர்கள் கேட்டபோது
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்பன யோவான் எந்த நாமத்துல கொடுத்தான்? யோவான் நாமத்தினால கொடுக்கல. நீ ஆண்டவரை நம்புறியா? ஆண்டவருக்கு பிரியமா வாழ விரும்புறியா? வா, டபக் டபக் ஏஞ்சி போயிடு, முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? உனக்காக அவர் பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், திரும்ப வருவார் என்று விசுவாசிக்கிறாயா? கேட்டாங்களா? கேட்கலையா? ஆமா ஆமான்னு தலை அப்படி ஆடு ஆட்டின மாதிரி ஆட்டிட்டு டபக்குன்னு முங்கி டபக்குன்னு எந்திரிச்சு பிறகு 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 காஞ்ச பாவி நனைஞ்ச பாவியாவே திருறீங்களா? அல்லேலூயா. முறைக்கப்படாது. என்ன செய்யப்படாது? முறைக்கப்படாது. எந்த ஞானஸ்நானம் எடுத்தோம்? கவனிங்க, எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? பேர் சொல்லி கேட்க போறேன் நம்ம, அப்படின்னா தான் சரியா வரும். அப்புறம் முறைக்கிற மாதிரி இப்படியே உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஆண்டவர் என்னன்னு தெரியல இந்த வருஷம். நான் சத்தியமா சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்றேன், நான் போன வாரத்தினுடைய கண்டினியூட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கொரிந்தியர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனா நான் எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்ப ஆயத்தமாய் இருந்தாலும், அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, கோளாறு நிறைய பேர்ட்ட இருக்கு. இப்பயும் ஒண்ணும் இல்லை, ஒருவேளை தெரியாம ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், பரவாயில்ல. இப்ப அறிக்கை செஞ்சா பாவங்களை மன்னிக்கிறதற்கும் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாசிங்க, அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். ஒருத்தனுக்கும் விடல. ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச ஒருத்தனையும் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளெல்லாம் நிரப்ப மாட்டாரு, இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு தகுதி என்ன? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? மாம்சமான யாவர். அங்க யாவர்னா எல்லாரும் அர்த்தம். நீங்க மாம்சத்துல இருக்கீங்களா, ஆவியில இருக்கிறீங்களா? மாம்சத்துல தானே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நான் மாம்சத்துல தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சம் இங்க உட்கார்ந்துருக்க, ஆவி வெளியே போனவங்களும் இருக்கிறீங்க, அது வேற. மாம்சம் தான் அவருக்கு தேவை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. வேற என்ன சொல்லி இருக்கிறாரு பரிசுத்த ஆவியை குறித்து? விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கும்னு சொல்லியிருக்கார். பொய் சொல்லுவாரா? உண்மையுள்ளவர்ல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உண்மை உள்ளவரா இருக்கிறவர் பொய் சொல்லுவாரா? அப்படின்னா ஏன் பெறல? நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஏன் பெறல? இன்னொன்னு சொல்றேன், பரிசுத்த ஆவியினால நாம் முத்திரிக்கப்படணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்படின்னா பரிசுத்த ஆவி பெறாம பரலோகத்துக்கு போக முடியாதா பாஸ்டர்? போக முடியுமா? முடியாதா? பரிசுத்த ஆவியை பெறாம பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, முடியுமா? முடியாதா? கொஞ்சம் வாயை தெரிஞ்சு சொல்லுங்களேன். முடியுமா? முடியாதா? பரிசுத்த ஆவி பெறாம போக முடியுமா? முடியாதா? அம்மா சொல்லுங்க. முடியுமா? முடியாதா? முடியாதா? சொல்ல முடியாதுங்கிறாங்களா இல்ல போக முடியாதுங்கிறாங்களா? கொஞ்சம்
நீங்க ஃப்ரீயா பேசுங்க. பரிசுத்த ஆவி பெறாம சிலுவைக்கல்ல என்ன செஞ்சான்? இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஒன்று வந்து அந்த கடைசி நேரத்தில் தான் கர்த்தரை அறிஞ்சு கர்த்தர்கிட்ட வந்தவங்க பரிசுத்த ஆவியானவர் பெறாமல் பரலோகத்துக்கு என்ன செய்யறாங்க? நம்ம சிலுவையிலேயே இருக்கிறோம், சிலுவையில சாகிற மாதிரி தொங்கிக்கிட்டா இருக்கிறோம், நல்ல நிலைமையில இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த 5:32 நினைக்கிறேன், வாசிங்க. அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரம் 32 வாசிங்க பார்க்கலாம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் பாருங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தமக்கு தம்முடைய வார்த்தைக்கு தம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின சொல்லுங்க பாப்பா. யாருக்கு கீழ்ப்படுகிறவர்கள்? யாருக்குங்க? தமக்கு கீழ்ப்படுகிறவர்னா யாரு? அவருக்கு. தேவனுடைய வார்த்தை அவரு. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சா எனக்கு பரிசுத்த ஆவியை அவர் தந்து அருளுவார். நீ கேட்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வசனத்துக்கு மட்டும் பயந்து வசனத்தின்படி வாழ மட்டும் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா பரிசுத்த ஆவியான உங்க மேல வந்து அருளுவார், உங்களுக்கு தந்து அருளுவார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? பாவங்களை அறிக்கை செய்கிறவன். ஆமென். முதல்ல அந்த நிச்சயம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க தேவ சமூகத்துல தனித்து உட்கார்ந்து யாரும் இல்லாத இடத்துல பூட்டி கொண்டு பெரிய கத்தி ஜோமனன்னு அவசியம் இல்லை, ஆண்டவர்ட்ட உணர்ந்து நான் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை பாவங்களை நான் அறிக்கை செய்தால், ஆமென், அறிக்கை செய்தால்னு இருக்கா, விட்டு விட்டால்னு இருக்கா? அந்த வசனத்தை எடுத்து பார்த்து சொல்லுங்க. 1:9 பேதுரு 1:9 என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க. 1:9 1 யோவான் 1:9 1 யோவான் 325ஆம் பக்கம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவங்கள் அறிக்கை இட்டால் இருக்கா, அறிக்கையிட்டு விட்டு விட்டால்னு இருக்கா? அறிக்கையிட்டால். அப்ப நான் அறிக்கை செய்தாலே பாவத்தை மன்னிச்சிருவார். ஆமென். நல்ல வேளை பாஸ்டர் இப்படி ஒரு நல்ல வழியை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ஆய ஸ்தோத்திரம். அறிக்கை செஞ்சிருவோம், ஆனா விட மாட்டோம். அதே பாவத்தில் தொடர்ந்து நாங்கள் ஓடுவோம். அப்படியா? அதே பாவத்தில் தொடர்ந்து நாம் ஜீவிக்கும்படியாக இல்ல. முதல்ல பாவத்தை, கடந்த கால பாவத்தை அறிக்கை செய். மன்னிப்பு நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த செய்த பாவங்களை, பழகின பாவங்களை மேற்கொள்ள உனக்கு பலன் கொடுத்து நீயே அதை வெறுக்கும்படி உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. பழகின பழக்கம், தொட்டில் பழக்கம் நாடகம் பார்த்து பழகினவங்களுக்கு நாடகம் பார்க்காம இருக்கவே முடியல. சத்தம் கேட்கல? அந்த நேரம் வந்த உடனே அப்படியே இழுத்துருது. அல்லேலூயா. இழுக்குதா? படம் பார்த்து பழகினவங்களுக்கு அந்த நேரம் வந்த உடனே என்ன செய்யுது? நாங்க வந்து எப்படி ஒரு காலத்துல அங்க நாங்க விசுவாசிகளா இருந்த காலத்துல எங்க வீட்டுல என்னன்னா அந்த டிஷ் மாட்டியிருப்போம், இலவச டிஷ். அதுல இலவச செய்தி மட்டும் வரும். அதுல ஏஞ்சல் டிவியும் வரும். ஏஞ்சல் டிவி அது இலவசமாக கொடுக்கறனால வரும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு அதில் ஒரு கிறிஸ்தவ படம் போடுவாங்க. கிறிஸ்தவ படம்னா என்ன படம்? சினிமா படம் அல்ல. அந்த வருகையை பற்றி அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம பைபிள் மூவிஸ் இருக்கு இல்லையா, அந்த மூவிஸ் ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் போடுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா யாராவது?
ஏஞ்சல் டிவியில் பார்த்துருக்கீங்களா? இருக்கும். மத்தியானம் 2 மணிக்கு என்னமோ அங்கே ஆராதனை எத்தனை மணிக்குன்னா 1 மணிக்கு முடிஞ்சிடும். 1:05க்கு 1:10க்கு பஸ்ஸு வரும் அந்த ஊரில். அங்கேருந்து வேகமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே 2 மணி ஆகிடும். போட்டு பார்த்தா கரெக்டாக அந்த படம் இங்கிலீஷ் படம், இங்கிலீஷில் தமிழ் டப்பு, ஒரிஜினலாக இயேசு கிறிஸ்து வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல், இந்த மாதிரி படம் தான். அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் அந்த டிஷ்ஷு போய், ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து டிஷ்ஷு கிடையாது. அது பெரிய டிஷ் இங்கனுக்குள்ளே கிடந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவ்வளோ தண்டி இருந்தது. அது மாட்ட முடியலை. அதுக்கப்புறம் கிடையாது. இங்கே வந்தே 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அந்நேரம்னா அங்கே ஏஞ்சல் டிவியில் படம் ஓடும்ல. 10 வருஷமா பார்க்கலங்க. ஆனால் இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. 2 மணியான இன்னைக்கு ஏஞ்சல் டிவி இருந்தா நமக்கு என்ன செய்யலாம்? அந்த அவர் போடுற ஹாலிவுட்டில் அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி, அந்த பூமியில் நடக்கிற காரியங்களை பற்றி அவர் ஏதோ ஒரு படத்தை போடுவார். போட்டதே தான் திரும்ப திரும்ப போடுவார். ஒரு 10 வச்சிருப்பாரு, ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அது வேற விஷயம். ஆனால் அது என்ன செய்யுது? ஞாபகம் வருது. அந்த படம் பார்த்தவங்களுக்கு அந்த ஞாபகம் என்ன செய்யுது? நான் எதுக்கு சொல்றேன்னா, பழக்கம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பழக்க வழக்கம். நீங்க அப்படியே பிறந்ததுல இருந்து அப்படியே வந்தது உடனே மாறிடாது. ஞானஸ்தானத்தினால முக்கணும் உடனே அப்படி எந்திரிச்ச உடனே புதிய மனுஷனா இருக்கிறீர்கள் அப்படின்னு உடனே புது சிந்தை வந்துடாது, புதிய பழக்கம் வந்துடாது. அத நாம ஆவியானவரோடு இணைஞ்சு அந்த பழக்கத்துக்கு மறுப்பு சொல்ல, அதை மறிக்க வைக்க முயற்சி செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லையா சொல்லுங்க. அப்படி ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் முங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே நான் புது மனுஷனாகி எல்லா பழக்கம் மாறிடுச்சுன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பாப்பா. ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லல. ஆமென் சொல்லுங்க. பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீ ஞானஸ்தானம் எடுத்த உடனே பழைய மனுஷன் செத்து போயிடுவான், புது மனுஷன் உனக்குள்ள இருந்து அப்படியே வந்துடுவான். அப்படி வசனம் சொல்லல. ஞானஸ்தானம் என்பது நான் இனி பழைய பாவத்துக்கு மரித்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாகத்தான். பழைய மனுஷன் செத்து போனா இப்ப புது மனுஷனை நான் என்ன செய்றேன்? எந்திக்கிறேங்கிறதுக்கு அடையாளம். அதே ஞானஸ்தானம். ஆமென் சொல்லுங்க. அப்படி உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு எடுத்தாலே பழைய பாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், நடக்கைகள் உடனே மாறுறது இல்லை. அத பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஜெயிக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும்னு ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. அந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? ரோமர் 8:13 வாசிங்க பார்க்கலாம். அப்படி மனதில் வர்றதை சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சம் சொல்லுகிறபடி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியிலே சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், ஆவியினாலே ஆவியானவருடைய துணையினாலே சரீரத்திலிருந்து எழும்புகிற ஆசை, இச்சைகள், தவறான பழக்க வழக்கங்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இது யாரு பொறுப்பு? நம்ம பொறுப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? நாம தான் அழிக்கணும். பேசின பேச்சு, பார்த்த பழக்கம், நடந்த நடக்க, செய்த செய்க எல்லாம் அப்படியே தான் இருக்கும். தொட்டில் பழக்கம் அப்படின்னு பழமொழி வேற சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா கிறிஸ்தவனா இந்த ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் வாசிங்க அந்த என்ன வசனம்? 1 கொரிந்தியர் 5:17. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க பார்க்கலாம் டக்குன்னு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள், ரொம்ப ஸ்பீடா போக கூடாது. இப்படி இருக்க, சத்தமா சொல்லுங்க. இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கேனா, கிறிஸ்துவுக்குள்ள வந்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து நான் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டேன் என்று சொல்லுவானானால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஐயா, பழச கழிச்சிடுறாரு. இப்ப நீ நியூட்ரல்ல வந்துடுற. நியூட்ரல்னா என்னது? கிளீன் ஆக்கி வச்சிடுறாரு, சுத்தப்படுத்தி வச்சிடுறாரு, புதுசான சிந்தனையை கொடுக்கிறாரு, புதுசான காரியங்களை கொடுக்கிறாரு. நீ பழச போய் தொடாதேன்னு சொல்றாரு. பழச தொட்டா, பழசு மாதிரியே வாழ்ந்தா பழசாத்தேன் போவேன். ஆமென்னு சொல்லுங்களேன். அது உன்னை தொடரத்தேன் செய்யும், அது உன்னை பிடிக்கத்தேன் செய்யும். ஆனா நீ கொலோசேர்ல சொல்றாரு பாருங்க, கொலோசேர்ல சொல்றாரு பாருங்க, வாசிங்க 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 டக்குன்னு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 277ஆம் பக்கத்துல 3, 9, 10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும். சத்தமா சொல்லுங்கம்மா, எல்லாம் சொல்லுங்க. பழைய மனுஷனையும். அப்படின்னா பழைய மனுஷனை யாரு? ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடி வந்த மனுஷன் பழைய மனுஷன். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும், அவன் செஞ்சதையும் களைந்து போட்டுனா என்ன அர்த்தம்? களைந்து போட்டுனா என்ன அர்த்தம்? நம்ம மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த உடைச்ச உளுந்த ஊற போட்டு நல்லா களைஞ்சி எடுத்தா என்ன வரும்? தோலெல்லாம் போயிடும். அது மாதிரி களைஞ்சு, சொல்லுங்க, களைஞ்சு களைந்து விட்டு, அப்படின்னா அதை அகற்றி விட்டு பழைய மனுஷனையும் அவன் நடந்த நடக்கையையும் செய்கையையும் களைந்து விட்டு தன்னை படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைந்து விட்டீர்கள்னு சொல்லாம பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்தவன்கிற பேரை உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்காருல. அல்லேலூயா. கவனிங்க, இங்க கவனிங்க. வசனத்தை சொல்லும் போது உங்களை அப்படி கவனிக்க விடாம தடுக்கிறேன் அப்படின்னாலே பிரச்சனை. பக்கத்துல இருக்கவங்க தட்டி விடுங்க, நீங்க தூங்கிறாதீங்க, என்ன ஒட்டிக்கிடும். அதுக்காக சொல்றேன். பழைய மனுஷனை களைந்து போட்டு விட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கா, களைந்து போயிருவான்னு சொல்லப்பட்டிருக்கா? பதில் சொல்லுங்கம்மா. நம்மதான் போடணும். பக்கத்துல கையை பிடிச்சு கொஞ்சம் தட்டி எழுப்பி சொல்லுங்க, பழைய மனுஷனை சொல்லுங்க, பழைய மனுஷனை களைஞ்சிட்டு புது மனுஷனை தரித்துக்கோ. அழுக்கு சட்டையோட பழைய சட்டையா புது சட்டையை போட முடியாது. சட்டை பூரா நாசி ஆயிடுச்சு, என்னடா இப்படி இருக்கு அசிங்கமா, விடுற புது சட்டை ஏறான்னு சொல்லி அது மேலேயே போட்டுக்கூட கூடாது. உள்ளதும் நாரி போயிடும். இதை கலட்டி தூர போட்டுவிட்டு அழுக்க தூக்கி களைச்சி போட்டுட்டு புதுச மாட்டிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படித்தான் நம்மளை வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. பாவத்தை அறிக்கை செய்யறதுனால கர்த்தர் பழச மன்னிச்சிடறாரு. புதுசா நடக்கிறதுக்கு, இனிமே நடக்கிறதுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுக்கிறார். தம்பி, இன்னைக்கு வசனம் என்ன சொன்னா? நீ சொல்லாத, மற்றவங்க சொல்லுங்க. வசனம் என்ன சொன்னான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பரிசுத்தமாவே நடக்க முடியல பாஸ்டர், பழைய மனுஷனே வந்து மேற்கொள்றான். அப்படின்னா நீ கிறிஸ்துவினால தான் மேற்கொள்ள முடியும். கிறிஸ்துவினால என்ன? அபிஷேகிக்கப்பட்டவர்.
ஆமென். நம்மை அபிஷேகிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3 கடைசிக்கு முந்தின வசனம் 17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே அவர்களுக்கு விடுதலையும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தாரு. கர்த்தர் தான் ஆவியானவர், இயேசுதான் ஆவியானவர், கிறிஸ்து தான் அபிஷேகிக்கப்பட்ட ஆவியானவராய் அபிஷேகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நல்லா ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். அந்த அபிஷேகிக்கப்பட்டவர் எங்கே உண்டோ, யாருக்குள் உண்டோ அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. அதுக்கப்புறமா நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற, சத்தமா சொல்லுங்க, ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தராலே, ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஏங்க, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள வந்துதான் அவர் சாயலா நம்மளை மாத்துறாரு. நானா மாற எதுக்கு மாத்துறாரு? எதுக்கு மாத்துறாரு? சாரலாக்கா சொல்லுங்க, எதுக்கு மாத்துறாரு? எங்கிட்ட கிடைக்கணும் என்னங்க பாச தெரிய போகுது? ஐயா சொல்லுங்க, எதுக்கு மாத்துறாரு தெரியுமா? நம்மள சாயலா, அவர் சாயலா எதுக்கு மாத்துறாரு தெரியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரமா வாசிங்க. 1 யோவான் எடுங்க சீக்கிரம் எடுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இங்கே இருக்கோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆனாலும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் வரும்போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே. அவர் எப்படி இருக்காரு? அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா. அவருக்கு ஒப்பாய் நாம் இருக்கணும்னா எப்படி இருப்போம்? நம்மளும் பரிசுத்தமா மாறி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம உருப்படியா மாத்துறதுக்குத்தான், நம்மளை பரிசுத்தமா மாத்துறதுக்கு யார் வர்றா? நம்ம சுயமுயற்சி ஒண்ணுக்கும் உதவாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சுயமுயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. சுயமா முயற்சி அப்படியே தம் கட்டி இருக்கிற 4 நாள் தம் கட்டினா 5ஆவது நாள் என்ன செஞ்சிருது? பிச்சுக்கிட்டு போயிருது. இனி தொட மாட்டேன்டா, இனி தொட மாட்டேன்னு சொல்லி உன்னை குடிக்கிறவனை பார்த்தீங்களா? இனிமே உன் தலை மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி 3ஆவது நாள் ஊத்திட்டு வந்து இப்படித்தான் நிற்பாரு தலைவர். இல்லையா சொல்லுங்க. ஏன்னா இவர் சுயபலன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இங்கதான் இருக்குங்கிறவங்க சொல்லுங்க, சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமா நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து நிற்பான் 3ஆவது நாள். புரியுதா உங்களுக்கு? ஆனா அவன்கிட்ட காசு இருந்திருக்காது. கரெக்டா பிசாசு கொண்டு வந்து, இவன் தாண்டா ஒரு தீர்மானம் எடுத்திருக்கான், அவனுக்கு நீ இன்னைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் எவனுக்கோ கொடுத்து இவனை பிடிக்க வச்சு வா மாப்பிள்ளைன்னு சொல்லி கொண்டு வந்து ஊத்திடுவான் பாருங்க. நான் வாங்கல, என்னைய ஊத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊத்திட்டு வந்து சத்தியம் பண்ணவன் எங்க நிற்பான்? அப்பையும் சொல்லுவான், இனியும் உன் தலை மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன்ப்பா. குடிச்சிட்டு வந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சத்தியம். சுயபலன். என்னது? ஆவியாயிருக்கிற, சத்தமா சொல்லுங்க, ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தராலே, அந்த ஆவியானவராலே மகிமையின் மேல் மகிமை.
சுயபலத்துல ஒண்ணும் முடியாது. கிறிஸ்தவ ஜீவியமே சுயபலன் கிடையாது. என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற, சத்தமா சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற. சொல்ல மாட்டீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், ஒன்னு ரெண்டு இல்லைங்க, எல்லாவற்றையும் செய்ய, ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. ஆவியானவர் இல்லாம ஒண்ணு கூட கீழ்ப்படிய முடியாது, ஒண்ணு கூட செய்ய முடியாது. என் குணத்தை மாத்த ஒண்ணு கூட முடியாது. ஏன் ஒரு சின்ன காரியத்தை சொன்னா கூட நம்மளால கீழ்ப்படிய முடியல? ஒரு தவறான பேச்சை மாத்துங்க, இப்படி எல்லாம் அசிங்கமா பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னா ஏன் முடியல? ஆவியில பலன் இல்லை. ஆவியானவர் ஆவியில பலன் இல்லைன்னு ஒத்துக்கிடும் போதுனே அந்த பலனை என்ன செய்வோம்? உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். திடீர்னு உங்களுக்கு சுகம் இல்லாம போயிடுச்சு, போய் மெடிக்கல்ல போய் செக் பண்ணும் போது பார்த்தா ரத்தம் 4.5 தான் இருக்கு, 5 தான் இருக்கு. அவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தது, ரத்தம் ரொம்ப குறைஞ்சு வச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறோம் சொல்லுங்க? ரத்த சோகம் வந்துருச்சுங்க, இனி இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போயிரும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறோம்? ரத்தம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு, செக் பண்ணிட்டு சொல்றாரு, 15 பாயிண்ட் இருக்கிறதுக்கு 5 பாயிண்ட் தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறோம்? சரி விடு, போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவீங்களா? ரத்தம் ஏத்துறதுக்கான என்னென்ன செய்யணும்யா அப்படின்னு கேட்டு ரத்த டானிக்கு அதுக்கு தக்கன மாத்திரைகள், மருந்துகள், அது போக சாப்பாடுல அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை ஊத்து, அதை ஊத்துன்னு சொல்லி சூப்பை போட்டு கூடி எல்லாம் செய்யறோமா இல்லையா? எப்ப செய்யறோம்? ஐயா எனக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யறோம். சரிதானா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? அந்த செக்அப் பண்ணதுல அவன் சொல்லிட்டான் 5 தான் இருக்குது, 4.5 தான் இருக்குது, 3 தான் இருக்குது, செத்து போயிருவே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே அதுக்கானதான் சாப்பிட்டு ஒரு 3 மாசத்துல 12 பாயிண்ட் வந்துடுது, உடனே தெம்பாயிடும். ஆமே. நான் என்ன சொல்றேன்னா, அதை மட்டும் டக்குன்னு ஏத்துறதுக்கு உடனே தீவிரம் காட்டுறோம்ல, போடுறா பேர்ச்சம்பளத்தை வாயில போடுறா, பிறகு அதை ஊற போட்டு தின்றா, இதை சூப்பு போட்டு குடிடா, வாடுறா போய் கால் எடுத்துட்டு வாடா, சூப்பு போட்டு அதை உள்ள தள்ளுறா, ரத்தம் எப்படியாவது ஏறட்டும் அப்படின்னு சொல்லி ஏத்துறோம்ல. அதுக்கெல்லாம் முயற்சி பண்ண நமக்கு தெரியும். ஐயா ஆவிக்குரிய ஜீவியத்துல என்னால முடியவே இல்லையே, ஏன் அப்படின்னா தெரியல, இவ்வளவு நாளும் தெரியல, அப்படியே சோர்ந்து போறோம், மறுபடியும் பாவத்துல விழுகிறோம், என்னன்னே தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு செக் பண்றாரு, ஊசி எடுத்து செக் பண்ணி பார்த்தா ரத்தம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜீவன் இல்ல. ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறுவதற்கு ஏன் தோத்து போற, ஏன் சோர்ந்து விழுகிற, ஏன் பாவத்திலே விழுகிறேன்னா பரிசுத்த ஆவியின் பலன். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்பனா என்ன செஞ்சிடலாம்? சரி விடு, பரிசுத்த ஆவி இல்லாம நம்மளால பலனா வாழ முடியாது, அப்பனா விடு, நம்ம இப்படியே இருந்துக்கிடுவோம் சொல்ல முடியுமா? அப்பனா சத்தானதெல்லாம் உள்ளதில்லை, ரத்தம் ஏத்தினது மாதிரி ஆவிக்குரிய ஜீவன் என்னது? பரிசுத்த ஆவிக்குள் பலன் அடையணும், பரிசுத்த ஆவியை பெறணும். ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால இதை செய்ய, என் வாழ்க்கையில ஏன் விழுக, ஏன் மறுபடியும் அதே நிலைமை, உங்க பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? பாவத்தை அறிக்கை செய்து நான் உண்மையா பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்தா நீங்க பரிசுத்தாவின் வரத்தை தருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சொல்றேன், இன்னும் 2000 வருஷம் உலகம் இருந்தாலும் 2000 வருஷமா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் ஏன் சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்போ ஒரு குரூப் எழுப்பியிருக்காங்க, பரிசுத்த ஆவியே கிடையாது, பரிசுத்த ஆவியை பெறணும்னு அவசியமே கிடையாது, அந்நிய பாஷையெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்ற ஒரு பெரும் குரூப் எழும்பியிருக்காங்க. அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேல்மீட்டறையில ஊற்றப்பட்டதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, அந்நிய பாஷை தேவையில்லைன்னு. ஆமென். அதனாலதான் இந்த 38வது வசனத்துல சொல்றாரு,
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள உங்களுக்கும் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்றதுக்கு ஏன் தயக்கம்? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும். வசனத்தை வாசிங்க. அந்த யோவான் சுவிசேஷம் இப்ப வாய்ச்சோம்ல 3:2 வாய்ச்சோம். அப்படி 2ஆம் அதிகாரம் மேல, அதுக்கு மேல பாருங்க 27 வாசிங்க. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், அவரால அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட. வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க, வசனத்தை பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும் போது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. யாரும் போதிக்க வேண்டாம். ஏன்னா எப்பயும் நான் போதிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை போதிக்கலாம், ஒரு கூட்டத்தில் போதிக்கலாம். ஆனா எப்பயுமே உங்களுக்குள்ள இருந்து வாசிங்க. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து, அதுக்கு முன்னாடி ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதே இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, உங்களுக்கு போதிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இதை இப்படி நடக்காத, இப்படி நட, இது செய்யாத, அதை செய், அது தப்பு, இது சரி, இப்படி போ, அப்படி போன்னு உங்களுக்கு பின்னாக இருந்து வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30 வாசிச்சு பாருங்களேன். 21, 30, 21. சீக்கிரம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் இப்படி சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும். 30, 21 ஏசாயா பக்கம் 835, 835 பக்கத்துல இருக்கு பாருங்க. நீங்கள் வலதுபுறமாய் இப்படி சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், லெஃப்ட் சைடு இப்படி சாயும் போதும், வழி இதுவே. அப்படி போகாத, இதுதான் வழி. ஆமென் சொல்லுங்களேன். உன் ரூட் நேரா போடா. நீ என்னடா இங்கிட்டு போற, அடுத்த ரூட்ல போற, நீ என்னடா லெஃப்ட்ல போற. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து வாசிங்க. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை, உங்களுக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்களேன். காதுகள் சத்தம். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. போற வழி தப்பு, செய்யறது தப்பு, மாத்து அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நான் உங்க வீட்டிலேயே உட்கார்ந்துருந்து உங்களுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சொல்றத பின்னாடி கேட்கும். முன்னாடி உன்னை நடக்க விட்டுடே, வலது பக்கம் சாயிர, திரும்ப. ஆமென் சொல்லுங்க. இடது பக்கம் சாயும்போது அப்படின்னு தட்டி சரியான பாதையில கொண்டு வருவார். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை, சத்தமா சொல்லுங்க, வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை ஏன் கேட்க முடியல? கர்த்தர் உங்களோடு பேசுகிறத ஏன் புரியல? ஆவியானவர் உள்ள இருந்தா, ஆவியானவர் பேசுறத ஆவியானவர் மேட்ச் பண்ணி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் தான்டா, உனக்கு தான்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? உணர்த்துவார், பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை ஏன் பெறணும்? பரிசுத்த ஆவிதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் அச்சாணி. அச்சாணி தெரியுமா? அச்சாணி தெரியுமா? தெரியும்ல. மாட்டு வண்டி பெரிய வண்டியா இருக்கும். அந்த வண்டி ஒரு கம்பியில சொருகி இருப்பாங்க. அந்த கம்பியே ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில ஒரு சின்ன உலதண்டி இரும்பு சக்குன்னு வச்சு அமுக்கியிருப்பாங்க. அதுதான் அச்சுக்கு ஆணி. அந்த சின்ன இரும்பை இப்படி உருகிட்டோம்னா வண்டி கொஞ்ச தூரம் கூட ஓடாது. பார்க்க சின்னதாத்தான் இருக்கு. இவ்வளவு பெரிய வண்டி, இவ்வளவு பெரிய வண்டியா இருக்கு. இவ்வளவு பெரிய மாடு, 2 மாடு இழுக்குது.
ஆனா வண்டி ஏன் போகல? ஐயா, அச்சாணி கலந்து போச்சு. ஆமென். வண்டிக்கு அச்சாணி, நமக்கு அச்சாரம். வாசிங்க 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க சீக்கிரமா. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை 2 கொரிந்தியர் 1:21-22 நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். வாசிங்க. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மள மேல ஒரு முத்திரையை கொடுத்து அபிஷேகம், ஆவியானவர் என்னும் அச்சாரத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? அதே இதுல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 13-14 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, எல்லாரும் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. 13வது வசனத்தை 1 எபேசியர் 1:13 வாசிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அதே வார்த்தை இங்க வருதா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கன்று ஞானசானம் பெற்ற போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள்னு சொன்னார். எங்க? அப்போஸ்தலர் 2:37. இங்க சொல்றாரு பாருங்க, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு நீ எனக்கு சொந்தமானவள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அச்சாரமா இருக்கிறாரு. ஒரு மாட்டு வண்டிக்கு அச்சாணி முக்கியம் போல நமக்கு ஒரு அச்சாரம். அல்லேலூயா. அச்சாரம் இல்லாட்டி, அச்சாணி இல்லாட்டி வண்டி ஓடாது. பக்கத்துல சொல்லுங்க, வண்டி ஓடாது. கையை பிடிச்சு சொல்லுங்க, வண்டி ரொம்ப தூரம் ஓடாது. அச்சாணி உருகிருச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க எல்லாம் சொல்ல சண்டைக்காரங்களா? சொன்னீங்களா? சொல்லுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அச்சாரம் மிக முக்கியம். ஐயா சொல். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவர் என்னும் அச்சாரம் நமக்கு முக்கியம். நம்ம மேல முத்திர. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தருக்கும் அங்க நம்ம வாசிக்கிற முதல்ல பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வந்தது எங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மேல் மாடியில. அங்க இருந்தவங்க 120 பேர். அதுல எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்க? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்க? 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. 19ஆம் அதிகாரத்துல அவன் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் கூட இருந்தாங்க? 12 பேர். 12 பேர் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டுல வீடு நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலும் அப்படி வார்த்தை இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க. எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்? ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஷையிலே பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். யாரும் ஞானஸ்நானம் கூட எடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வாஞ்சையும் தாகமும் அர்ப்பணிப்போம், சுத்திகரிப்போம். ஆண்டவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தா ஆண்டவர் ஞானஸ்நானமே சரியா எடுக்காட்டாலும் கூட பரவாயில்ல, உன்னை அபிஷேகம் பண்ண போதுமானவர். ஹல்லேலூயா. முறைப்படி எப்படின்னா மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றா வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஜீவியம் உயிரோடு இருக்கணும்னா, ஓடணும்னா, நடக்கணும்னா அச்சாரம் தேவை. நான் அதை கொடுக்க வாக்கு பண்ணி இருக்கிறேன். நீ வாஞ்சியோடு கேட்டா நான் அதை நிரப்புவேன். கண்ணு மூடி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யாத பாவங்கள், அர்ப்பணிக்காத காரியங்கள், சுயத்தில் ஓடி ஓடி தோற்று போன நிலைமைகள் எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். அப்படியே தயவு செய்து, என்னால் முழங்கால் போட முடியலைங்க, நான் எஞ்சி நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழும்பி நின்று ஆண்டவரே, ஒரு தாழ்மையான இருதயத்தோடு அச்சாரமாய் முத்திரையை கொடுக்க ஆவியானவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன் ஜீவியத்தில் நீ ஓடி 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 களைச்சு இழைச்சு சோர்ந்து போன, உன் பாவத்தை உன்னால மேற்கொள்ள முடியல, உன் சிந்தையை உன்னால மேற்கொள்ள முடியல. ஆவியானவர் உனக்குள்ள வந்து, வழி இதுவே, இதுல நட, இப்படி இரு, இதை செய், இதை செய்யாதேன்னு சொல்லி கொடுக்க ஆவியானவர் உனக்கு பின்னே வருகிறார், உனக்குள்ள வர விரும்புகிறார். எனக்குள்ள வாங்க ஆண்டவரே சொல்லுவீங்களா? நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள வந்து என்னை நடத்துங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிங்க ஆண்டவரே, என் மேலே உங்கள் பரிசுத்த ஆவியாகிய கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்த பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காகத்தான் இன்னைக்கு பேசுகிறேன். உங்களை தம்மோடு இணைத்து கொள்ளத்தான் பேசுகிறேன். உங்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ பாவின்னு சொல்றதுக்கு இல்லை, நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உன்னை மன்னிச்சு, உன்னை கழுவி, உன்னை சுத்திகரிச்சு, உன்னை பரிசுத்த பாதையில் நடத்த நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். ஓ ரபதரை அசந்த ரபல கரபல வரபா, உன் குற்ற உணர்விலிருந்து உன்னை விடுவிட்டு, ஓ ஹalleluya, சுத்த மனசாட்சியை நான் உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறேன். ஹalleluya. பரிசுத்த ஆவி எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய மனசாட்சியே என்னை கொன்று கொண்டிருக்கிறது, அவைகள் எல்லாம் அறிக்கை செய்யுங்க. தேவ சமூகத்தில் போய் அறிக்கை செய்யுங்க, நான் ஒரு பாவியா இருந்தேன், இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தேன்னு சொல்லி உண்மையா நீங்க அறிக்கை செய்தா கர்த்தர் உண்மையா 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 நீதியா உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். உங்க மேல பரிசுத்த ஆவியை ஊற்றி அச்சாரத்தை போட்டு, ஓ முத்திரையை போட்டு உங்களை ரன் பண்ண வைப்பாரு. ஹalleluya. உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓட வைப்பாரு. ஜீசஸ் நன்றியப்பா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிடுவேன். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தார்னா ஒரே ஒரு வார்த்தையில பிசாசனை துரத்துவேன். வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிடுவேன். பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, அகற்றிவிட்டேன் அசுத்தத்தை, அசுத்தத்தை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் அசுத்தங்களை. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான
ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். நீ விரட்டுவ, பொல்லாத சாத்தான விரட்டுவ. உன்னை ஓட ஓட துரத்துறான்ல, நீ அவனை ஓட ஓட துரத்துவ. கர்த்தர் உன் கையால அநேகரை விடுவிக்க போதுமானவர். அந்த பரிசுத்த ஆவி வல்லவர் உன்னை நிரப்பி அசுத்த ஆவி பிடித்த அநேகரை துரத்தும்படியாக, சுகமாக்கும்படியாக, வாழ வைக்கும்படியாக அந்த வல்லமை உன்னை நிரப்ப ஆசையோடு இருக்கிறது. அந்த பவர் ஆவி, அந்த பவர், அந்த வல்லமை, அந்த மகிமை உனக்குள்ள. ஆமே, உன்னை ஓட ஓட துரத்தி உன்னை கெடுத்தவன துரத்துறதுக்கு கர்த்தர் உன் கையில பலன் கொடுக்கிறார். உன்னை நிரப்புறாரு, உன்னை நிரப்புறாரு. உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த சாத்தானுடைய வல்லமைய அழிக்கும்படியாக உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் வருகிறாரு. நீ அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டியவன். நீ அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க கூடியவனை கர்த்தர் உன்னை வச்சிருக்காரு. ஆனா உன்னை இருண்டு போக பண்ணி இருக்கிறான்ல, உன்னை கூனி குறுக போக பண்ணி இருக்கிறான்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல உதிக்கும். ரிபரபா ஷபரபலபரதியா தரபலபௌதியா கரபலபரபா ரிபலபௌதியா ஷகரபலதியா தரபலபரபா. ஹalleluya. இருளின் நாட்கள் முடிந்து போகிறது. ஹalleluya. அநேகருக்கு வெளிச்சமா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன். அநேகரை நான் ஒளிக்குள்ள நடத்த வேண்டியவன். என்ன இருளுக்குள்ள வச்சிருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால அவனுடைய தந்திரங்களை முறிச்சு என்னை வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உங்க பலன் இல்லாம, உங்க ஆவியானவருடைய துணை இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத நான் உணர்றேன்ப்பா. சொல்லுங்க, உணர்றேன்ப்பா. நீங்க வேணும், நீங்க தான் வேணும், உங்க பலன் தான் வேணும். எங்க சுயபலத்தால எதுவும் முடியாது. ஒரு சின்ன காரியத்தை கூட மேற்கொள்ள எங்களால முடியல. எங்க கிட்ட இருக்கிற தப்ப கூட, தெரிஞ்ச தப்ப கூட சரி பண்ண எங்களால முடியல. ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா. நீங்க தான் பலன், நீங்க தான் அதை மேற்கொள்ள உதவி செய்கிறவர். என் பலனே, என்னை பலப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அப்படி நிரப்பும். ஒவ்வொருவரையும் உங்க பலத்தால நிரப்பும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சாட்சி சொல்ல கூட முடியல, ஆனா நீ சாட்சியா மாறுவ. உன் வாழ்க்கை சாட்சியா மாறும். நீ சாட்சியா நிற்ப. இதோ கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நானும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம் என்று சாட்சியாய் கர்த்தர் உங்க குடும்பத்தை வைக்க போறாரு. நீ எதுல தோத்து போனியோ, நீ எதுல விழுந்து போனியோ, அதுல உன்னை பலப்படுத்தி அப்படி விழுந்தவர்களெல்லாம் தூக்கி விடத்தக்க பலனை உனக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, உன் முழங்கால தளர்ந்து போக விடாத. பலப்படுத்து, கதவு அறையை பூட்டிக் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேணும்.
தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஓ ஜீசஸ், தேவ சமூகத்துல போய் கேளுங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இதே சபையில, இதே ஆராதனையில உங்களை அளவில்லாத அபிஷேகத்தினால, அந்நிய பாஷை வரங்களினால, தீர்க்க தரிசன வரங்களினால, அற்புத அடையாளங்களின் வரத்தினால உங்களை நிரப்ப போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். ரேபாரா ஹதரமா கஷஹல ஹரதியா பரபல பரபா ரேபாலா ஹரமா ஷேகர பலபரபா ரபரமரா தியந்துர பௌடியா கபரமரா ஷபபபரபலபரபலபா. ஹalleluya. மனம் சோர்ந்து போனாயோ? நடந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயோ? அந்த சோர்வுக்கு பதிலாக புது பலனை கர்த்தர் கொடுத்து உன்னை புது பலனோடு சிறகுகளை அடித்து, செட்டைகளை அடித்து உயர பறக்க உனக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எல்லா இறகுகளும் உதிர்ந்து போய்விட்டது என்று நினைக்கிறாயோ? புதிய சிறகுகள் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலை பூண்டுகள் சேர்க்கப்படும், ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். உன்னை சிறகுகள் அடித்து எழும்ப பண்ணுவார். சபையே, நீ முன்னிருந்த நிலைமைக்கு மறுபடியும் எழும்புவாய். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, நீர் இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் டச்சுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ இரண்டாம் விஷய நீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை தொட்டு, ஆண்டவரை மரங்களைப் போல பார்க்கிற மனிதர்களை மனிதர்களாய் பார்க்கத்தக்கதாக ஒரு ஆவிக்குரிய தெளிவை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேக மழை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவர் மேலும் நீர் அப்படி செய்வீர், செய்ய போகிறேன். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி, துதி செலுத்தி, ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya.